வந்து டிவிஎஸ்ல வந்து ரேடியான் வந்து பார்க்க போகிறோம். ரேடியானில் உங்களுக்கு வந்துட்டு மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது. 3 வேரியண்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வேரியண்ட்டில் வந்துட்டு அனலாக் டிஸ்பிளே இருக்கும். 2வது வேரியண்ட்லேயும் 3வது வேரியண்ட்லேயும் டிஜிட்டல் டிஸ்பிளே, ட்ரம் பிரேக்கு, டிஸ்க் பிரேக் எவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு ஃபஸ்ட்டு வேரியன்ட் ரேடியானில் வந்துட்டு. இதில் வந்துட்டு உங்களுக்கு ரேடியான்ட்டு வந்துட்டு இதில் 3D இதில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. நேமே வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, சிங்கர்னைஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இது இருக்கிறனால நீங்கள் சிங்கிள் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா டபுள் பிரேக்குமே உங்களுக்கு ஈவனாக வந்துட்டு அப்ளை ஆகும். முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்இடி லைட்டு கொடுத்துருப்பாங்க. டே டைம்லேயுமே லைட் வந்துட்டு உங்களுக்கு எரியும். முன்னாடி வந்துட்டு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. சஸ்பென்ஷன் இருக்கிறனால நீங்கள் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப உங்களுக்கு ஷோல்டர் பெயின் எதுவும் வராது. சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும் லாங் ட்ராவல் இந்த மாதிரி போகிறப்ப. முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு மாடலில் வந்துட்டு அனலாக் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் போகிற ஸ்பீடு அந்த இது பார்த்துக்கலாம். ப்ளஸ் இது இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா அந்த இது பார்த்துக்கலாம். ப்ளஸ் நியூட்ரல் அந்த இது கீர் போடுறப்ப இதில் வந்துட்டு 4 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் கீர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்துட்டு 10 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ரெட் கலர் பாயிண்ட்டுக்கு மேலேயே வச்சுருக்கணும். எப்பயுமே வண்டியில் வந்து 2 லிட்டர் பெட்ரோல் வச்சுருக்கணும். நீங்கள் சைடு ஸ்டாண்ட் அலாட் கொடுத்துருப்பாங்க. சைடு ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா வண்டி வந்துட்டு உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். அது மாதிரி இன்ஜின் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. ரன்னிங் டயத்தில் இருக்கிறப்ப அந்த ஸ்விட்ச் வந்துட்டு உங்களுக்கு எரியக்கூடாது. அந்த லைட்டு எல்லோ கலர் லைட் அங்கே எரிஞ்சிச்சுன்னா வண்டியில் வந்துட்டு ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். இந்த வண்டியோட பவர் வந்துட்டு 8.2 கொடுத்துருக்காங்க. டார்க் வந்துட்டு 7.4 கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட வெயிட் வந்துட்டு 118 kg கொடுத்துருப்பாங்க. இதோட வீல் பேஸ் 2 வீலுக்கு இடைப்பட்ட தூரம் வந்துட்டு 1237 mm கொடுத்துருப்பாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு தரையிலேருந்து இந்த உயரம் வந்துட்டு 181 mm இருக்கிறனால நீங்கள் எவ்வளோ பெரிய மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்பையும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உரசாது. பின்னாடி வந்துட்டு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால நீங்கள் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில் வந்துட்டு நீங்கள் உட்காந்தீங்கன்னா சீட் வந்து நல்லா லார்ஜராக கொடுத்துருப்பாங்க. ஃபேமிலியாக உட்காந்து போகிறதுக்குமே வந்துட்டு கன்வீனியன்ட்டாக இருக்கும். அது மாதிரி இதில் வந்துட்டு இந்த டைப் பேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சப்போஸ் லாங் ட்ராவல் போகிறீங்க இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நீங்கள் காலைங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹீட் எதுவுமே வந்துட்டு அடிக்காது. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 கலர்ஸ் வரும். பிளாக்கு, மெரூன், ப்ளூ, ரெட்டு 4 கலர்ஸ் வரும்.